உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீட் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்த இந்த நீட் தேர்வுக்கு எதிரான அந்த தீர்மானத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு OS மணியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய மருத்துவ குழுமம் 21/12/2010 அன்று மருத்துவ படிப்பு மற்றும் மருத்துவ மேற்படிப்பில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வினை அறிமுகப்படுத்தியது. அன்று ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆகும். அனைத்து இந்திய அண்ணா திமுக நீட் எதிர்ப்பு கொள்கையில் உறுதியாக உள்ளது. 2011 முதல் 2016 வரை தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி தமிழகத்திற்கு நீட் தேர்விற்கு தற்காலிகமாக விலக்கு பெறப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்பட்டது. அம்மாவின் அரசு நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று 31/1/2017 அன்று சட்டசபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அம்மாவின் அரசு மேற்கொண்டது போன்று 2021 இந்த அவையில் நீட் நுழைவுத் தேர்விற்கு விலக்களிக்க வேண்டும் என்று 3/9/2021 மற்றும் 8/2/2022 இருமுறை சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீட் எதிர்ப்பு கொள்கையில் உறுதியாக இருந்து வருகிறது. இந்த அரசு மீண்டும் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய கோரும் அரசினர் தீர்மானத்தை ஆதரிக்கிறது. நீட் தேர்வுக்கு ஒரே இடைக்கால தீர்வாக இந்த நீட் தேர்வால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு பரிகாரம் வேண்டுமென்று ஆசிரியர்களோ மாணவர்களோ பெற்றோர்களோ அரசியல் தலைவர்களோ எவரும் எந்த கோரிக்கையும் வைக்காத நேரத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து ஏழை குடும்பத்து பிள்ளைகளின் மருத்துவ கனவை நிறைவேற்றும் வகையில் இன்றைக்கு ஆண்டுக்கு 544 பேர் மருத்துவக் கல்லூரியில் அடியெடுத்து வைக்கிறார்கள். இத்தேர்வில் அரசு வழங்குகிற விலையில்லா அரிசியை பெற்று வாழ்ந்து வரும் குடும்பத்து பிள்ளைகள் கூட மருத்துவ கட்டணத்திற்கு என்ன செய்வார்கள்? அடுத்தவர்கள் உதவியை எதிர்நோக்கி ஏங்கி நிற்கக்கூடாது என எண்ணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்றைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 7.5% பெறும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் அனைத்து கட்டண செலவையும் அரசே ஏற்கும் என ஆணையிட்ட புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் தொலைநோக்கு சிந்தனையோடு எடுத்த அற்புத நடவடிக்கைக்கு இந்த நாடு நன்றி சொல்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானத்தை ஆதரிக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.